என் தங்கச்சியோட பொண்ணு சக்தி ஏற்கனவே நாகவல்லி வீட்டில் தான் இருக்கா. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சந்தேகப்படுறீங்களா? உயிருக்கே ஆபத்து வரும்னு நினைக்கிறேன் சார். ஆமா சார். சொத்துக்காக நாகவல்லி எதையும் செய்வா. மொத்த சொத்துக்கும் உரிமையாளரான செந்தில் ராஜா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னுடைய கெஸ்ஸிங் என்னன்னா, நிச்சயமா நாகவல்லியால அவங்க 3 பேருடைய உயிருக்கு ஆபத்து வருங்கிறது தான். அதான் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். ஓகே சார், கண்டிப்பா. இதுக்கு உங்க ஃபீஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் பே பண்ணிடுறேன். சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆனஸ்ட் ஆபீசர், அதுலயும் எனக்கு சீனியர். உங்ககிட்ட போய் நான் ஃபீஸ் வாங்கினா நல்லா இருக்குமா சார்? நோ 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 நோ, இட்ஸ் நாட் குட். பழக்க வழக்கம் வேற, தொழிலுங்கிறது வேற. இந்த மாதிரி கேஸுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்களோ அதை பில் போட்டு அனுப்பிச்சிருங்க, நான் பே பண்ணிடுறேன். அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. ஓகே சார். அப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். சரி, நான் புறப்படுறேன். ஏதாவதுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. வெல்கம். வாங்க சார். நீங்க இருங்க. ஓகே சார், பரவாயில்ல. அம்மா அப்பாவுக்கு சஞ்சய் எழுதுவது, என்னை மன்னிக்கவும், என்னால் சக்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதனால் ஒரு முடிவோடு நான் சக்தியை தேடி போகிறேன். வந்தால் இருவரும் மணமக்களாக வருவோம். இல்லை என்றால் 2 பிணங்களாக உங்களுக்கு கிடைப்போம். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும் அன்பு மகன் சஞ்சய். சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ. மிஸ்டர் சஞ்சய்ங்களா? ஆமாங்க. நான் உடனே உங்களை பார்க்கணுமே. ஹலோ, நீங்க யாரு என்னன்னு சொல்லாம இப்படி மொட்டையா பேசினா என்ன அர்த்தம்? மொட்டையும் இல்ல சொட்டையும் இல்ல சஞ்சய். நீ சக்தியை கல்யாணம் பண்றதுக்காக தானே போராடிட்டு இருக்க? ஆமாங்க. அப்ப உடனே புறப்பட்டு வாங்க, நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். இங்க பாருங்க, என் மேல நம்பிக்கை இருந்தா உடனே புறப்பட்டு வாங்க. அப்படி நம்பிக்கை இல்லன்னு வச்சுங்களேன், அங்கேயே இருந்துக்குங்க. இல்ல இல்ல, நான் வரேன். எங்க 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 வரணும் சொல்லுங்க. எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட தாண்டி வந்தீங்கன்னா அங்க நவீன் லாட்ஜ்னு ஒன்னு இருக்கு. அந்த லாட்ஜ் வாசல்ல வந்து நின்னுட்டு எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்றேன். மத்தபடி நேர்ல பேசுவோம். ஓகே, வெச்சிட்டுமா? சரி சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி இருக்குது? கை போக மாட்டேங்குது.
என்னன்னு தெரியலையா? ச்சே, என்ன பண்றது? ச்சே, அதுக்குள்ள அவசரப்பட்டு லெட்டர் வேற போஸ்ட் பண்ணிட்டோமே. சரி, அப்பாவுக்கு தானே, பார்த்துக்கலாம். செந்திலங்கம்மா உள்ள மேடம். இருக்க. ஓஹோ, ஆ வாங்க இசை, உட்காருங்க. ஆ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணாச்சி பசங்க உங்க ஃபேமிலி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை விசாரிக்க சொல்லி தான் இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருக்காரு. ஏன் சார், எங்க மருமகன் தான் ஏற்கனவே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல, அது மேல ஆக்ஷன் எடுக்காம இங்க எங்களையெல்லாம் விசாரிக்க வந்திருக்கீங்க. அண்ணாச்சி உங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவருங்கிறதுனால அவருக்கு சாதகமா போறீங்களா? அப்படிலாம் இல்ல சார். உங்க மருமகன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சோம். இப்போ அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க அவங்க மேல சொல்றீங்க, அவங்க உங்க மேல சொல்றாங்க. ரெண்டு பேருமே கூப்பிட்டு விசாரிச்சுதானே ஆகணும். மாமா, எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அது இதெல்லாம்? பேசாம வாபஸ் வாங்க சொல்லுங்க. நாம அவங்கள சொல்ல, அவங்க நம்மள சொல்ல, அப்புறம் இது பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு கோர்ட்டு கேஸ்னு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டாம் மாமா. அது எப்படிமா? அப்படியே நம்ம கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாலும் அவங்க வாபஸ் வாங்காம விட்டுட்டாங்கன்னா? இல்ல இல்ல, எங்க அண்ணன் கேஸ வாபஸ் வாங்கிடுவாரு. ஆமா சார், நீங்க கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணிட்டா அண்ணாச்சியும் கேஸை விட்டு விலகிடுவாரு. நீங்க ரெண்டு பேருமே ஊர்ல பெரிய மனுஷங்க. தேவையில்லாம இந்த சின்ன விஷயத்துக்காக கேஸு கோர்ட்டுன்னு அலையணும். அதனாலதான் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு எடுத்து சொல்ல சொன்னார். ஆமா அத்தை, நாங்க வேற ஊருக்கு போக போறோம். அப்புறம் இந்த கேஸ்க்காக மாசம் மாசம் இங்க வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஏங்க, சக்தி தான் அவ்வளவு தெளிவா சொல்லுதுல்ல, அப்புறம் என்னங்க? அதுவும் இல்லாம வசந்தாவுக்கு அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் இஷ்டம் இல்லை. நாம மட்டும் ஏன் நாம கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடலாம். நம்ம மாப்பிள்ள தான் அவசரப்பட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. பேச்சுவார்த்தைன்னா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். இதுக்காக போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கலாமா? அத அத்தோட விட்டுருக்கணும். அப்ப வாபஸ் வாங்கிடலாம்னு சொல்ற? ஆமாங்க. அப்ப சரிங்கம்மா, உங்க மாப்பிள்ள வந்தோடனே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. சரி, நான் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அப்போ நான் கிளம்புறேம்மா. ம் சரி நாகு, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ம். அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கு. ஹலோ சஞ்சய், வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். இப்ப நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன். சரி, வந்துருங்க. நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாங்க. ஆ இவனா எங்க பார்த்திருக்கோமே? சட்டையில கைய வைக்கிறேன். இந்த பாருங்க. ஒளிஞ்சு நின்னுட்டான். லாட்ஜ் பக்கத்துல வந்து நிக்க சொன்னேன். லாட்ஜ் இந்தா இருக்கு, ஆளை காணோம். எங்க போய் தொலைஞ்சானே இவன்? ஏப்பா சஞ்சய், எங்கப்பா போனேன்? எங்க ஆளையவே காணமே.
அச்சோ, இவன் இங்க வந்தான். இங்கதானே வர சொன்னேன். ஓ, பிச்சமுத்து, நீ அழகாத்தான் இருக்க. என்ன பாக்குற? டவுட்டே வேணாம் பிச்சமுத்து, நீ அழகாத்தான் இருக்க. ஆமா, எங்கடா போய் தொலைஞ்ச? ஒருவேளை டீய கீய குடிக்க போயிருப்பானோ? போன பண்ணி பாப்போம். போன் அடிக்குது. ஹலோ ஹலோ, பிச்சமுத்து வந்துட்டீங்களா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. உன்னத்தான் ஆளை காணோம். இப்ப எங்க இருக்கீங்க? நான் லாட்ஜுக்கு வெளியில ஒரு ஒயிட் கலர் கார் நிக்குது. அந்த கார்ல சாஞ்சு நின்னுகிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? எங்க? நீங்க உங்க ரைட் ஹேண்ட தூக்குங்க. எது எது எதுப்பா? உங்க வலது கையை தூக்குங்க. என்ன எதுக்கு? ஒரு நிமிஷம் இரு. தூக்கிட்டப்பா. நான் சரியா கவனிக்கல. இன்னொரு தடவை கை தூக்குங்க. கவனிக்கலையா? என்னப்பா நீ தூக்கிட்ட? நான் காருக்குள்ள தான் பேசுறேன். காருக்குள்ளையா? ஏப்பா, இந்த ரோட்ல நிக்கிறதே ஒரே ஒரு காரு, அது வெள்ளை காரு. என்னப்பா இதுக்குள்ள உட்காந்துக்கிட்ட என்ன கைய தூக்கு காலை தூக்குன்னு வாட்டி வளவெடுத்த? நீ உள்ள இருந்த எனக்கு எப்படிப்பா தெரியும்? நேரம் வேஸ்ட். ஏப்பா, நேத்து தாப்பா 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண. பாப்பா 10 நிமிஷம் இதுலயே வேஸ்டா போச்சு. இல்ல சார், நீங்க அங்க வரும்போது நான் பாத்துட்டேன். நான் உங்களை பார்த்து தான் காருக்குள்ளே ஒளிஞ்சேன். என்ன பார்த்து எதுக்கு ஒளிஞ்ச? இல்ல, நீங்க தான் பிச்சமுத்துன்னு எனக்கு தெரியாதுல்ல. என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அது வந்து நீங்க தானே என்ன அடிச்சு துரத்துனீங்க. ஓ, நீ அத சொல்றியா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்த ஊர்லயே நான் தான் பெரிய தாத்தா. என்ன? இல்லப்பா, பெரிய தாதாப்பா. ஓ, இந்த ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் வருவாங்க. நான் தான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுப்பேன். அதுக்கு தகுந்த அமௌண்ட் வாங்கிக்குவேன். அதே மாதிரி அன்னைக்கு நாகவல்லி வந்து உன்னை அடிச்சு துரத்தணும்னு எனக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. நானும் உன்னை அடிச்சு துரத்தினேன். அதுக்கப்புறம் தான் உன்னை பத்தி நான் விசாரிச்சேன். நீ நல்லவன் தெரிஞ்சது. ஒரு நல்லதுக்காக நீ போராடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நானே உனக்கு போன் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு உன்னை வர சொன்னேன். நான் கேட்கிற அமௌண்ட்டை நீ கொடுத்தேன்னு வச்சுக்கேன், உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன். எனக்கு நீங்க சக்தியை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஏப்பா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க நான் என்ன புரோக்கராப்பா? சக்தியை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் உன் பாடு அவ பாடு. ஓகே? போதும், எனக்கு இது போதும். என் சக்தியை என்கிட்ட சேர்த்து வச்சா எனக்கு அதுவே போதும். உனக்கு சக்தி போதும், எனக்கு துட்டு துட்டு மணி 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 எவ்வளவு கொடுப்பேன்? மணி மணி துட்டு 1 லட்சம். ஓகே டீல். ஓகே ஓகே, டன் டன் டன். சரிப்பா, நான் சொல்றத நீ செய்யணும். அதா பாரு, அந்த லாட்ஜில ஒரு 2-3 நாளைக்கு தங்கிக்க. 2-3 நாளா? ஏப்பா ஏப்பா, சக்தி என்ன என் முறை பொண்ணா? நான் போன் பண்ணி சொன்னது அவ வர்றதுக்கு. அவ ஓக்கலையே போய்த்தாப்பா அவளை பிடிக்கணும். அது கொஞ்சம் டைம் தர மாட்டியா? சரி, எடுத்துக்கோ. இந்த ஆள் எதுக்கு போன் பண்றாரு? சொல்லுங்க மாப்ள, நான் தான் பேசுறேன். என்ன விஷயம்? மாப்ள, நான் உங்க மாமனார் பரமகுரு பேசிட்டு இருக்கேன். தெரியுதுங்க, விஷயத்த சொல்லுங்க. அண்ணாச்சி பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல,
அத வாபஸ் வாங்க சொல்லி உங்க அத்தை சொல்றா. உங்க இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசினா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? ஸ்டேஷன்ல எப்படி என்ன மதிப்பாங்க? இன்ஸ்பெக்டர் என்ன எப்படி மதிப்பாரு? என்ன கலந்துக்காம திடீர்னு ஒவ்வொரு முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? இதுக்கு தாங்க இந்த துக்குடா கேஸல நான் அட்டெண்ட் பண்றது இல்ல, எடுத்துக்கிறது இல்ல. ஆமா சரி சரிங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. என்ன மாப்ள, போன உன் அத்தை கிட்ட கொடுக்குவா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கே அரசியல. போனை கட் பண்றேன், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்க. சரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க ஒரு வாரம் கழிச்சு எனக்கு போன் பண்ணுங்க. வைங்க, நான் பாத்துக்கிறேன். பிச்சை மொத்தம் சொன்னதுதான் முடிப்பான். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? வைங்க. என்ன சார் ஏதோ டென்ஷனா போன்ல பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, மர்டர் கேஸ். மர்டரா? கொலைப்பா, கொலை பண்ணிட்டாங்க. அத கேஸ் இல்லாம பண்ண சொல்லி ஒரே தொந்தரவு பண்றாங்க. அவன் ஸ்டேஷனுக்கு பேசுறேன்னு சொன்னேன். தாதான்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரத்மாப்பா செய்யும். சரி, ஆமா, நீ எவ்வளவு தரேன்னு சொன்னேன்? 1 லட்சம். ஏப்பா பேங்க்ல போய் எடுக்கணுமா? ஏப்பா உனக்கு சக்தி வேணாமா? கார் எடுக்க போற? ஏப்பா சரி ராஜா, இங்க பாரு, நான் மொத்த வேலையை முடிக்காம ஃபுல் அமௌண்ட் வாங்குறது இல்ல. இப்போதைக்கு ஒரு 10,000 மட்டும் எடுத்துக்கிறேன். வேலையை முடிச்சிட்டு மீதி பணத்தை வாங்கிக்கிறேன். சரியா? சரி. அப்புறம் நானே உனக்கு லாட்ஜில் ரூம் போட்டு தர்றேன். அங்க நீ தங்கிக்க. நான் அடிக்கடி போன் பண்றேன். அப்ப மட்டும் என்கிட்ட பேசு. நான் சொல்றத மட்டும் செய்யணும். ஓகேவா? சரி. அப்ப நீ என் பின்னாடியே வா. காரு? அட கார் வேணாப்பா, நடந்தே போலாம். சரி வாங்க. வாப்பா. மாமா, என்னம்மா? அவசரமா வெளியே எங்கேயாச்சும் போறீங்களா மாமா? ஏம்மா, ஏதாவது பேசணுமா? ஆமா மாமா. சொல்லுமா. மாமா, எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க மாமா. என்னம்மா சொல்ற? என்னையும் எங்க அம்மாவையும் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்றேன் மாமா. அதான் ஏன்னு கேக்குறேன். மாமா, இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது மாமா. அதே சமயம் எங்க அம்மாவை இங்க இருக்க வைக்கவும் எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏன், யாரு என்ன பண்ணிடுவா? இது வரைக்கும் எதுவும் பண்ணல மாமா. இனிமேல் ஏதாவது பண்ண போய் அதனால இங்க இருக்கவங்களுக்கு எதனா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மாமா. அதுக்காக எங்க அம்மாவை தனியா அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு மாமா. எங்க அம்மா எங்க போனாலும் சோறு கண்டிடமே சொர்க்கம்னு அங்கேயே உட்காந்துருவாங்க மாமா. ஆனா அந்த வீட்டுக்கும் நன்றி விசுவாசத்தோட இருக்க மாட்டாங்க மாமா. அதனாலதான் மாமா சொல்றேன், நான் கூட போனேன்னா ஏதாவது கூலி வேலைக்கு போயாவது அவங்கள காப்பாத்திடுவேன் மாமா. மாமா, எங்களை வெளியே அனுப்பிச்சிருங்க மாமா. அருக்காணி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நீ காரணம் இல்லாம இப்படி பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். பாப்போம், தைரியமா இருமா. உங்க அம்மாவால இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆயிடாது. இங்க இருக்கிறவங்கனால உங்க அம்மாவுக்கும் எதுவும் நடந்துடாது. அதை நான் பாத்துக்கிறேன். எப்போ எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. தேன்மொழி, அருக்காணி மனசு சரியில்லாம ஏதோ சொல்லிட்டு இருக்கா, பாத்துக்கம்மா. சரிங்க மாமா. என்னம்மா, மாமா கிட்ட ஏன் இப்படி பேசின? அன்னைக்கு என்னமோ அம்மாவாச்சேன்னு பாக்குறேன்னு சொன்ன. இப்ப மட்டும் உனக்கு அவங்க அம்மான்னு மறந்து போச்சா? இல்லக்கா, நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எங்க அம்மாவுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குக்கா. ஏய், என்ன நீ இப்ப பார்த்தாலும் நடந்துரும்னு சொல்லிட்டே இருக்க? அக்கா, இந்த வீட்டுல உள்ள யாராவது எங்க அம்மாவை கொலை கூட பண்ணலாம்க்கா. என்ன இருக்கானே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இல்லக்கா, நல்லா யோசிச்சு பார்த்துதான்க்கா சொல்றேன்.
நிச்சயம் நான் சொல்றது நடந்துரும்க்கா. ஏய், அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அக்கா, கேக்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களாக்கா? அர்க்காணி, ஏதாவது நடந்துட்டான்னு கேட்டதுக்கு இப்படி கோவப்படுறீங்களே. ஆனா அன்னைக்கு மட்டும் நான் வராம இருந்திருந்தேன்னா அது உண்மையாலுமே நடந்திருக்கும்க்கா. ஏய், நீ என்னடி சொல்ற? அன்னைக்கு நான் பாத்ரூம்ல வலிக்கு இருந்தேன்ல, ஆமா, அப்ப விழ வேண்டியது நீங்கக்கா. தற்செயலா நான் வந்ததால நீங்க தப்பிச்சிட்டீங்க. அர்க்காணி, ஆமாக்கா, எங்க அம்மா உங்களுக்காக வச்ச பொரியில நான் சிக்கிட்டேன். ஐயோ, பாத்ரூம்ல எண்ணெயை ஊத்தி வச்சிருந்தாங்கக்கா. என்ன அர்க்காணி? ஒன்னும் இல்லக்கா.